ஓ பயங்கரமா இருக்கு. நல்லா பயங்கரமா இருக்கா. மீன் குழம்ப அப்படியே ஊற்றணும் கேட்டிங்களா, ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு குழச்சி அடிக்கணும். பாறை வாயிலே பல வகை பாறை உண்டு. பாறை மீனில் பார்த்தீங்கன்னா செல்லெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். லெட்டத்தை பிடிச்சேன். அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாப்பிங் போயிட்டு வீட்டுல ஒரு பயங்கர ஒரு குக்கிங். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மீன் கறி நிறைய நாள் ஆகுது கேட்டீங்களா. அதனால நாங்க மீன் கறி வாங்க போறோம். வாட்ஃபோர்ட்ல வந்து ஒரு புது கடை வந்திருக்குங்க. அங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து டைரக்டா வந்து மீன் வந்து இறங்குகிறீ, அங்க போய் வாங்கி பாருங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சோ இப்ப அங்கதான் போய் மீன் வாங்க போறோம். சரி, அங்க வந்து நம்ம ஊர் பாறையே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்க, பாறை வாங்க அக்கா எவ்வளவு தூரம் போறேன்னு கேட்டீங்கன்னா, இனி வந்து நமக்கு வந்து லெண்ட் டேஸ் கத்தோலிக்கர்களுக்கு மிக 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 இம்பார்ட்டன்டான டேஸ் இது. சோ ஆஷ் வெட்னஸ்டே வருது. ஆஷ் வெட்னஸ்டே அது ஆஷ் வெட்னஸ்டே இருந்து தொடங்கிறோம். அதாவது சாம்பல் புதன் சொல்லுவாங்க. சாம்பல் புதன் அன்னையில இருந்து தொடங்கிறோம். சோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. எங்க வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை வந்து மீன் தான் நாங்க வைப்போம். ஓகே, என்ன வேற எதுவும் நாங்க சாப்பிட மாட்டோம். மீன் இல்லனா வெஜிடேரியன் இதான் நாங்க சாப்பிடுவோம். நோ மீட். வெள்ளிக்கிழமைனாலே நோ மீட். பாத்தீங்கன்னா இந்த வருஷம் லெண்ட் டேஸுக்கு எங்க வீட்டுல வந்து 3 பேர் வந்து அதனுடைய வரைமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும். யாருன்னா நானும், இவரு, என் மகன் மூத்தவன். அவனும் 18+ ஆயிட்டான்ல. அவன் வந்து அடல்ட் இல்லையா. அதாவது ஆஷ் வெட்னஸ்டே, அதுக்கு பிறகு வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சந்தி இருத்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா கடைபிடிக்கணும். இதெல்லாம். சோ இப்ப வந்து நாங்க மீன் வாங்க போறோம். ஓகே. Not Paramix, you won't know, no? Travoli. You won't have that. You don't have that. Travoli? Indian Travoli. I'm looking only for Indian Travoli. I don't want any other. This Travoli is very I check it. New box open. Just wait, yeah? I check it. This one very tasty fish, sailfish. I know. This one. Yeah, I am not used to. So this one skin off and bone out. Look like beef. Small pieces. Director எல்லாம் கலந்து இருக்கு. அன்னை ஃபுட். இந்த பாறை மீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஓகே, மக்களே ஓடி போய் கொத்தா மஞ்சப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டேன் கேட்டீங்களா. கடையில் நீங்கள் பார்த்தீங்க, கடையில் வந்து அப்படியே நம்ம ஊரில் இருந்து வந்து டக்குன்னு ஈத்துறை ஏர்பாடில் வந்து இறங்கிச்சிது. ஈத்துறை ஏர்பாட்லேருந்து நேராக கடைக்கு வந்துச்சுது. அக்கா ஓடி போனேன், தூக்குனேன், வந்தேன். பாருங்க மஞ்சப்பாறை, கையெல்லாம் கிழிச்சு விட்டுரும். பார்த்து கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இது வந்து சொர்ணப்பாறை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சொர்ணம் வந்து சேருவாங்க வீட்டை தேடி கேட்டீங்களா. சொர்ணம்னா என்ன? சொர்ணம்னா தங்கம். எல்லாருக்கும் தெரியாது என்ன. இப்போ மஞ்சப்பாறை வந்து பாறை வாயிலே பல வகை பாறை உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் பாறை, கண்ணாடி பாறை, மஞ்சப்பாறை, அதுக்கு பிறகு வந்து அப்படி ஒரு 10-15 பாறை வகைகள் வந்து. இந்த கண்ணாடி பாறை, தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை, இந்த 3 பாறை தான் வந்து டேஸ்ட் இருக்கும். மற்ற பாறையெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் கேட்டீங்களா. பாறைக்கு பேரு ஸ்னேகா பாறை அப்படின்னு சொல்லி நம்ம முக்கியவர் மீனவர் வந்து சொன்னதை இவரு சொல்லுவாரு கேட்டீங்களா. ஸ்னேகா பாறை. பாறை மீன்ல பாத்தீங்கன்னா செல்லெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். செல்லு. அதனால நம்ம வந்து நம்மளே வாங்கி அறுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம வந்து மீன்காரர்கிட்ட கொடுத்தே நீங்கள் வெட்டிட்டு வர்றது நல்லது. வெட்ட தெரியாத பிள்ளைகள் எல்லாம் இல்லை என்ன. ஆமாம், ஆமாம், பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. நல்ல ஷார்ப்பாக இருக்கும். கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது, கோல்டு கலர். ஆமாம், அந்த தம்பிக்கு அந்த இந்த பாறை மீனை அந்த கடையில் அந்த தம்பி என்னன்னு சொன்னாப்புலன்னா, இக்க நான் வெட்டி தரேங்க, இது ரொம்ப கையில் உங்களுக்கு ஷார்ப்பாயிரும். எல்லாருக்கும் ஒரே பயம் கேட்டிங்களா. ஷார்ப்பு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் மீன் ஃப்ரெஷ்ஷு. உங்களுக்கு ஊரில் உள்ள மீன் சந்தையில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. இந்த மீன் எங்கே வாங்கினா? வாட்ஃபோர்டில் என்ன சொல்கிறது, ஜில் பிச்சஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் கடையில் தான் வாங்கணும். பார்த்தீங்களா, பேரே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
கொஞ்சம் பீஸ்களை வெட்டியாச்சா? ஆமாம், வெட்டியாச்சுங்க. பாருங்கள் வால் பாருங்கள். இந்த 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 இது எப்படி எடுக்கணும்னா இதுலேருந்து இங்கேருந்தே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம சாப்பிட மாட்டோம்ல, தூரப்பட்டுருவோம்ல, அதனால் இங்கேருந்தே இதுலேருந்து ஈஸியாக வந்துடும் அது. ஓகே, அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி வெட்டி எடுத்துடணும். தலை பகுதிக்கு வந்தாச்சு. இந்த தலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாறை மீன் வந்து வெறும் தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் ட்ரிவேலி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படி இப்படிமா வெட்டி போட்டாச்சு. இது பாருங்கள். ஸோ நீளமாக உள்ள பீஸ் எல்லாம் கொஞ்சம் ரெண்டாக வெட்டி இப்படி போட்டிருக்குது. அப்போ தான் வந்து நம்ம குழம்புக்கு காணும் கேட்டிங்களா. இல்லைன்னா நீளமாக நல்ல அழகாக வீடியோவில் பார்க்க அழகாக இருக்கும். அதான் நம்ம குழம்புக்கு காணணும் கேட்டிங்களா. ரைட், இவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கழுவியாச்சுதுங்க பாருங்கள். நம்ம வாழை மீன் தான் வருது வாயில். பாறை மீன் மஞ்சப்பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு நான் இப்போ கறி வைக்க போகிறேன். இந்த மஞ்சப்பாறையை கறி வைக்கிறது எப்படின்னா நல்லா ரொம்பவும் வறுக்கக்கூடாது, ஆனால் வறுத்தரைச்சி கறி வைக்கணும் கேட்டிங்களா. நல்லா மயக்கி எடுத்து கறி வைக்கணும். தக்காளி எடுக்க பார்ப்போம். தக்காளி ஒரு வீடியோ போட்டோம் கொலை மிரட்டல் வருது இமெயிலில். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகரா போட்டதில்லை, இது லிவிங் டுகெதரில் பிள்ளைங்க இருந்தால் சம்மதிக்க மாட்டோமா, இல்லை அது எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கஷனுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம வந்து போட்டோம். எல்லா தமிழர்களுக்காக இந்த டிஸ்கஷனுக்காக போட்டது கேட்டிங்களா. அதில் ஆட்கள் பாஞ்சு தள்ளிட்டாங்க சில பேர். பாஞ்சு தள்ளி ஐயோ கமெண்டாவது ரொம்ப அமைதியாக தான் போட்டாங்க கமெண்ட்லாம். ஆனால் இமெயில்லாம் அப்படியே செம்மையாக வந்துச்சுது. நீங்கள் தமிழர்களா இல்லையா, உடனடியாக வீடியோவை நீக்கவும் அப்படி இப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சமுதாயம். இதுதான் நம்ம பிள்ளைங்க வந்து இப்படியெல்லாம் நம்ம வந்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து ஒரு நாளும் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா ஒரு பேரண்ட்டை தானே ஒரு பிள்ளை போனீங்க. தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க வந்து நல்ல இதாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து அது பேரண்டல் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்டல் கைடன்ஸ் முக்கியம்னா பிள்ளை வந்து பேரண்ட்டுக்கிட்ட வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லதுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக ஒரு கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் பேரண்ட்டாக நம்ம இருக்கணும். எல்லாத்தையும் செய்கிறது இல்லையா நீ தப்பு அதில் ஒருத்தங்க ஆண்டவரே ஏசப்பா ஒருத்தங்க அவங்க பையன் குடிகாரனா மாறினா இல்லைன்னா போதை பழக்கத்துக்கு மாறினா நீங்கள் வந்து அவனை வந்து கண்டிக்க மாட்டீங்களான்னு ஏக்கா எந்த கொடி எதை நீங்கள் முடிச்சு போடுங்கக்கா. எந்த பேரண்டாவது உலகத்தில் அது இங்கிலீஷ்கார பேரண்ட்னு அவங்க என்ன டிஃப்ரெண்டா. அவங்க அம்மா வந்து 10 மாதம் வயத்தில் சமக்காமலாம் பெற்றாங்க, இல்லை வலி இல்லாமல் பெற்றாங்களா. எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து பிஹேவியரில் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க கேட்டிங்களா. எங்கேயுமே அந்த ஒரு நினைவுக்கு வந்து இது இருக்காது. ஆனால் இதெல்லாம் வந்து as we go along இதெல்லாம் ஏன்னா அப்டேட்டு நம்ம எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் பெற்றோர் சொன்ன பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் இது அதெல்லாம் மாறி இப்போ வந்து எங்கே வருது லவ் மேரேஜ் வந்து எவ்வளவோ நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படித்தானே. அதாவது நம்ம நின்னாலும் நிக்காட்டாலும் யோசிச்சாலும் யோசிக்காட்டாலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலத்துல கணவனோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா அப்படித்தானே. அப்படி ஒரு காலம் இருந்து இப்ப நம்ம காலத்துல வந்து வாடா போடான்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வாடா போடான்றாங்க. இது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ரிலிஜன்ஸ் எல்லா விதமான ரிலிஜன் வந்து அதுக்கான சொல்றதுதான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் பி அவேர் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி கையாளலாம். ஒரேடியா இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த பேரண்ட்டும் யாருமே அதை விட்டுக்கிட்டு போக மாட்டாங்க, விட்டுட்டும் போகக்கூடாது. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இந்த பிரச்சனை வந்து இது லிவிங் டுகெதர் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம நான் இல்லை என் கணவர் எங்க காலத்துல நாங்க பார்க்காத பிரச்சனை. இது புது பிரச்சனை, இது புது ஒரு வாழ்வியல் மாதிரி வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சந்திக்க போறோம். பி ஃப்ராங்க் ஓப்பன் பேரண்டா இருந்து இது சொல்வீங்களான்னு சொல்லியாச்சுன்னா அதுக்காகத்தான் அது இல்லாம நாங்க வந்து ஐயோ இதுக்கு நாங்க அப்படியே
எங்க பிள்ளைகள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இது அது ஒரு சில கமெண்ட்கள் இது பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்க பைபிள் படிங்க, நீங்க வந்து இதுக்காக பிரார்த்திங்க அப்படின்லாம். என்னவோ பிள்ளை வந்து 15 வயசு ஆன உடனே இவன் லிவிங் டுகெதர்ல தான் இவன் போகணும், இவனுக்கு வந்து இப்படி அப்படின்னு நாங்க அதை வந்து என்கரேஜ் பண்ணி இங்க எல்லாம் இருக்கிறதுனால நாங்க என்கரேஜ் பண்ணி சொல்ற மாதிரி இது இன்னொரு விதமா இப்படி இருக்குது. அப்படி பிள்ளைங்களுக்கு அப்படி வந்தாங்கன்னா என்ன, அதுதான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோமே தவிர என்ன யாரும் இங்க உள்ள பேரண்ட்ஸ் அப்படி தயார் பண்றதெல்லாம் யாரும் தயார் பண்றதில்ல. அப்படிலாம் இன்னொரு இங்க உள்ள ஒரு லிவிங் டுகெதருக்கு அது நான் அதுல சொல்லாம விட்டுட்டேன். இன்னொரு காரணம் நான் சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. ஒருத்தங்க வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து இஷ்டம் வந்துருச்சுன்னு அவங்க வந்து பொதுவாக அவங்களோட பிள்ளைங்க ஃபைனான்ஸை பார்க்குறாங்க. பையன் ஒரு வீட்டை எடுத்து வாடகைக்கு எடுத்துருக்கிறான், பொண்ணு வந்து இன்னொரு வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க ஃபைனான்ஷியலி. அப்போ அவங்களுக்கு பையன் வந்து 1000 பவுண்டு அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறான், அந்த பிள்ளை இது இருக்கக்கூடிய வீட்டுக்கு 1000 பவுண்டு வாடகை கட்டுது. ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எண்ணங்கள் தாட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறாங்க 2000 பவுண்டு 2 பேருக்கு போயிட்டு இருக்குது. இதை வந்து ஒரே வீடானா வாங்கினா ஒரே வீட்டில் போயிருந்தா 1000 பவுண்டு தான் இது போகும். அதில் எனக்கு எவ்வளோ காசு மிச்சம் படுத்தலான்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. சும்மா ஒரு காப்பா இது எடுத்தா இப்படி பார்க்கக்கூடாது பிரச்சனையா, அதில் வந்து மல்டி ஃபேசட்டடாக பார்க்கணும். நல்லா தான் கருத்து போட்டிருந்தாங்க. இது நான் மட்டும் என்னுடைய கருத்தை மட்டும் சொல்றதுக்கான வீடியோ அதுக்கானது இல்லை, எல்லாருடைய கருத்தை சொல்றதுக்கான வீடியோ. அது நான் சொல்லவே செஞ்சிருந்தேன். கடைசியில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அள்ளி தெளிங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால எல்லாரும் அள்ளி தெளிச்சுங்க, அதில் எந்த வித இதுவும் இல்லை. பட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். பட் ரொம்ப நல்ல கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப நல்லா போச்சுது. இதுதான் சரி இதுதான் தவறுன்னு நம்ம சொல்லலை, சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட ஓப்பனா இல்லைன்னு சொல்லணும்னா நம்மளும் லீனியன்ட்டா இருக்கணும். இது புதுசா இந்த வீடியோ பார்க்கணும் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதனால இந்த வீடியோக்கு முந்தின வீடியோவை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா இந்த அக்கா என்னத்தையாக சொல்லிட்டு கிடக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. கடுகு வெந்தயம் போட்டிருக்கு. ஆமா, கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்த கலவை பூண்டு இதெல்லாம் போட்டுருவோம். இதை போட்டு தான் அங்கேயே அரைக்கவும் செஞ்சுருந்தது. பட் இதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இதை போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலையை, அதுக்கு பிறகு போடணும். சூப்பராக இருக்குது. இது நல்லா அழகாக வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் எப்படி மைய அரைக்கணுமோ எப்படி அரைக்கணும்? நல்ல மைய அரைக்கணும். கொஞ்சம் அரைச்சி கொண்டு வாங்க பார்ப்போம். நல்ல மைய அரைக்கணும். அதை அப்புறம் மசாலா அரைச்சி வச்சுது சரிங்களா, நல்ல மை போல் அரைக்கணும். இது ரெண்டா இதுலேயும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கணும். என் மோன பயிரைக்கு இப்போ கூப்பிட போனோம். வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி பழத்தை வந்து ஒன்றுக்கு நல்லா இப்படி வெட்டி இப்படி போட்டுக்கலாம். உப்பு நேரத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல பச்சை மிளகா இந்த மாதிரி 4 கீரி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாக்கெல்லாம் எந்த பெரிய இதுவும் இருக்காது. என்னது கேரட் போல கேரட் மாதிரி. ஓகே, ஸோ இந்த இது வந்து தக்காளி வந்து பெருசாக வதங்காண்டாம். அரைச்சி வச்ச இந்த மசாலா ரெடிபுளி மசாலா இங்கே பாருங்க, நம்ம மசாலா எப்படி நிற்குதுன்னு பாருங்க. என் மக்களே செம்மையாக இருக்கும் இந்த கறி. என்னத்தை வச்சாலும் புளி ஊற்றாமல் இருந்தால் அது கறி மீன் கறி ஆகுமோ? ஆகாது. அதனால் புளி ஊறு புளி தீரப்போகுது. மீன் குழம்பு பாயில போட்டுட்டு இப்போ மோனை கூட போறேன் ஆண்டனா. ஏன்னா அது ஃப்ரைடே தோறும் அவனை கூட போறது கூட கொண்டு போறது நான் இருப்பேன் எப்படியும் கூட. அது மிஸ் ஆயிரோடா இல்ல, அதனால ஓகே. பேச்சா இருந்தாலும் காரியமா இருக்கணும். கேட்டீங்களா? வந்துட்டான் பாருங்க. ஹலோ செல்லு. ஹாய். டயர்டா வந்திருக்கிறான். எல்லாம் ஸ்கூலு முடிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. எல்லாம் சூப்பரா பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. எல்லாம் ஒரே டயர்ட் ஆயிருச்சு. என்னடா ஆஹா, எங்க ஊர் வந்து அப்படியே ஜகஜோதியா மின்னுக்கு திளைச்சு
வெயில்ல கார்டன் ஷாப்புங்கிறது தான் நம்ம எல்லா கார்டனுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறது. அறக்க பறக்க ஓடி போய் அவனையும் கூட்டிட்டு வந்தாச்சு கேட்டிங்களா. இங்க பாருங்க நம்ம மீனை பாருங்க, பாதியில ஆஃப் பண்ணி போட்டு ஓடினேன். இனி நம்ம மீனை வந்து இதுக்குள்ள போட்டு விட்டுறலாம். நல்ல சூப்பரான பாறைத்துண்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நல்ல அல்வா துண்டு மாதிரி இருக்கும். இதான் பீஸ் சரியான சைஸ். ஆமாம், சரியான சைஸு. இது தலை இது ரெண்டாக வெட்டினா நல்லாயிருக்கும். பட் ஓகே, நான் இப்படியே போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனி இதை மூடி வச்சு அப்படியே அணங்காமல் நம்ம வந்து கறி வச்சு வச்சிடணும். ஓகே பார்த்தீங்களா, எல்லாம் மீன் துண்டெல்லாம் போட்டாச்சுது, தலையோட முள்ளோட எல்லாம் போட்டாச்சுது. இனி ஒரு 10 நிமிஷத்துல இது வந்துடும். வந்ததும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெறும் மீன் குழம்பு தான், வேறு எதுவுமே கிடையாது கேட்டிங்களா. இப்போ சின்னவனுக்கு வந்து தோசை வந்ததும் தோசை கேட்டான், தோசை வித் மீன் குழம்பு. ஓகே, அடிப்படியாக இருக்க போகுது. எனக்கும் இந்த தோசைக்கும் ஒரு இதுவே கிடையாது கேட்டிங்களா, பெருசாக விட்டணும். ஓகே ஓகே, கரெக்டாக. மீன் குழம்பு நமக்கு அப்பப்பான்னு ரெடி ஆயிடுச்சுதுங்க. பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவர் ஏன்னா மீன் குழம்பு இங்க பாருங்க மக்களை, தலையோட வச்சு மீன் குழம்பு. ஓ, பயங்கரமா இருக்கு. தலை பயங்கரமா இருக்கா. எங்க வீட்டுல தலைக்கு வந்து அடிபடி கிடையாது, நான் தான் தலைக்குள்ள ஆளு. தலைக்குள்ள தலையாய தலை வயிறு இதெல்லாம் தான் என்னுடைய பாகங்கள். இப்படி மீன் குழம்ப அப்படியே ஊற்றணும் கேட்டிங்களா, ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு குழச்சி அடிக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பாருங்கள் இன்றைக்கி. சைட் டிஷ்ஷு 3 சின்ன வெங்காயம், ஒரு மிளகா, பச்சை மிளகா, இதான் சைட் டிஷ்ஷு கேட்டிங்களா. எப்படி போகுதுன்னு பாருங்கள் ஆவி. இந்த ஆவி பறக்கலோட இந்த இதை அப்படியே குழச்சி மக்களே. இந்த மீன் இந்த தலையினுடைய மீன், ஓ மை காட்னஸ், இதை இப்படி வச்சு செம்ம ஃப்ரெஷ் இந்த மீன். இது வந்து இந்த கடை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷு. நம்ம வந்து சாதாரணமாக கடையில் போய் வாங்கி இந்த பாறை மீன் வாங்கி இது பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக பாறை மீன் இருந்தாலுமே அது நம்ம ஊர் டேஸ்ட் வராது. இது செம்மையாக இருக்குது கேட்டிங்களா, ஏன்னா கரெக்டாக அதை ஊர் டேஸ்ட்டு. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு கடிச்சு அக்கா மெதுவாக அமராக உட்காந்து சாப்பிட போகிறேன் கேட்டிங்களா. கண்ணுபடாங்க, உடனடியாக இந்த மீனை செய்து திங்கவும். இது இந்த அக்காளுடைய ஒரு தாழ்வான அன்பு கட்டளைன்னு எடுத்துக்கோங்க கேட்டிங்களா. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.